ஒரு ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, சரியா? ராதா கண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிள்ளைங்களுக்கு நானே கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? நான் என்ன சொன்னேன்? பாவம், அப்புறம் என்ன பண்ணுவா? ரெண்டு பேரும் ஒரு பெரிய இவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. ஒரு நாள் ராஜா இவள ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கற. எல்லாரும் இவளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூல்ல பிள்ளைங்க அந்த மாதிரி வித்தியாசம் பாக்குறது இல்ல. இப்ப ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது எல்லா பிள்ளைகளோட உரிமை. அத கொன்னுட்டாரு. கதை அதோட முடிஞ்சது. இப்போ நேரம் ஆயிடுச்சு. மீதி கதைய அக்கா நாளைக்கு ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப நானும் படிக்கிறது நிச்சயமா? நிச்சயமா. கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனிமேல் படிப்பது நிச்சயம். சகோதர சகோதரிகளே, மழை பெய்யல. அப்பா நாம அங்க உட்காரலாமா? நாம யோசிக்கணும். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. அரசாங்கம் நமக்கு பணம் கொடுத்திருக்கு, நாம மேல முன்னேறதுக்காக. அம்மா, நாம ஏன் அங்க தண்ணி பிடிக்கிறது இல்ல? பா, நேரமாகுது. அம்மா, என்ன ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேறீங்க? இவளோட எல்லா கேள்விக்கும் பதில் தான் படிப்பு. இப்பதான் ஸ்கூல் போறது எல்லா பிள்ளைகளோட உரிமையாச்சே. இனிமே நான் கூட படிக்கிறது நிச்சயம்தான். கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனிமேல் படிப்பது நிச்சயம். எந்திரியா எந்திரி. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் விடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வா. வாங்க பிள்ளைகளா, சீக்கிரம் வாங்க. சபாஷ் சபாஷ். வணக்கம் தலைவரே. ஓ, பிள்ளைகளை நேரத்துக்கு கூட்டு போ. சரிங்கய்யா, நிச்சயமா. எப்படி இருக்கீங்க தலைவரே? நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறேன். நேரத்தோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன். நாளைக்கு உன்னோட முறை. குழந்தைகளை டயத்துக்கு ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு. இனிமே கல்வி எல்லா குழந்தைகளின் உரிமை. அதனால தான் இங்க கிராமத்துல எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால இனிமே படிக்கிறது நிச்சயம். அப்பா, எறும்பு சாப்பாட்டு எப்படி மெல்லுது? காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டான். அப்பா, காத்து ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? தெரியுதா செல்லம்? எப்பவாச்சும் தெரியுது. இந்த சக்கரம் எப்படி சுத்துது? அம்மாவுக்கு உங்களை போல மீசையே இல்ல. அப்பா, பகல்லையே நட்சத்திரம் தெரியுது இல்ல? அப்பா அப்பா சொல்லுங்க. போயிட்டு வந்தப்பறம் சொல்றேன் கண்டிப்பா. அப்பா, வீட்டுக்கு போ. அப்பா அப்பா, இந்த மரத்துக்கு இங்க வாடா. எப்ப பார்த்தாலும் கேள்வி. என்னப்பா நீ? இவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இவனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா. எப்படி படிக்க வைக்கிறது? இவனை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பேன். இப்ப கல்வி எல்லா பிள்ளைகளோட உரிமை. அப்பா, நான் படிக்க போறது நிச்சயம். ஆமா, நிச்சயம்தான். அப்பா, இந்த மிளகாய் ஏன் இவ்வளவு காரமா இருக்கு? நாளைக்கு ஸ்கூல்ல போய் வாத்தியார் கிட்ட கேளு. கொஞ்சம் சாம்பார் வேணுமா? கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனி படிப்பது நிச்சயம். அப்ப ராதா கண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிள்ளைங்களுக்கு நானே கதை சொல்லிட்டு இருக்கேன். இவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. இவள ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கற. எல்லாரும் இவளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூல்ல பிள்ளைங்க அந்த மாதிரி வித்தியாசம் பாக்குறது இல்ல. இப்ப ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது எல்லா பிள்ளைகளோட உரிமை. மீதி கதைய அக்கா நாளைக்கு ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப நானும் படிக்கிறது நிச்சயமா? நிச்சயமா. கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனிமேல் படிப்பது நிச்சயம்.
இந்த தடவை மழை அப்பா, நம்ம அங்க உட்காரலாமா? வேண்டாம், நாம அங்க உட்கார முடியாது. அம்மா நம்ம ஏன் அங்க தண்ணி பிடிக்கிறது இல்ல? வா நேரமாகுது. அம்மா என்ன ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேறீங்க? இவளோட எல்லா கேள்விக்கும் பதில் தான் படிப்பு. இப்பதான் ஸ்கூல் போறது எல்லா பிள்ளைகளோட உரிமையாச்சே. இனிமே நான் கூட படிக்கிறது நிச்சயம்தான். கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனிமேல் படிப்பது நிச்சயம். எந்திரியா எந்திரி, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் விடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க பிள்ளைகளா, சீக்கிரமா வாங்க. வணக்கம் தலைவரே. ஓ பிள்ளைகளை நேரத்துக்கு கூட்டு போ. சரிங்கய்யா, நிச்சயமா. நாளைக்கு உன்னோட முறை குழந்தையில டயத்து ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு. இனிமே கல்வி எல்லா குழந்தைகளின் உரிமை. அதனால தான் இங்க கிராமத்துல எல்லா பள்ளிகளும் ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால இனிமே படிக்கிறது நிச்சயம். அப்பா, காத்து ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த சக்கரம் எப்படி சுத்துது? அப்பா அப்பா சொல்லுங்களேன். போயிட்டு வந்தப்புறம் சொல்றேன். அப்பா அப்பா இந்த மரத்துல இங்க வாடா. எப்ப பார்த்தாலும் கேள்வி. அட என்னப்பா நீ, இவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு, இவனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா, எப்படி படிக்க வைக்கிறது? இவனை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பேன். இப்ப கல்வி எல்லா பிள்ளைகளோட உரிமை. அப்பா நான் படிக்க போறது நிச்சயம். கல்வி அறிவு இப்போது குழந்தைகள் அனைவரின் உரிமை. இனி படிப்பது நிச்சயம்.